வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது கோபி அப்படின்னு சொல்றாங்க. அப்பா வந்ததை பத்தி சொல்றியா? அவர் தான் வந்ததுல இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு கோபி. இனியாவை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த காரணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உங்க அப்பா எதுக்காக இங்க வந்திருக்கிறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும் ராதிகா அப்படின்னு கோபி சொல்றாரு. அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மயு இங்க இருக்கிறா, மயுவும் உங்க அப்பா ஹர்ட் பண்ணிடக்கூடாது, என்னாலையும் யார்ட்டையும் மறுபடியும் ஹர்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நீ எதுக்காக தனியா வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிற, ஹாலுக்கு வா, எல்லாரும் கூட சகஜமா பேசு அப்படின்னு சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, இது சின்ன வீடு கோபி, நம்ம 3 பேருக்குன்னா ஓகே, இப்ப எக்ஸ்ட்ரா 2 பேர் அங்க வந்து நான் என்ன நிக்கவா முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீ இந்த ரூம்குள்ளேயே இருந்துக்கோ ராதிகா அப்படின்னு கோபி சொல்றாரு. எவ்வளவு நேரம் தான் நான் இந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியும் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. புரிஞ்சுக்கோ ராதிகா, என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, அவர் எதுக்காக அங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு தேவையில்லாம அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. செல்விட்ட சொல்றாங்க, நீ போய் நான் சொன்னேன்னு ஐயாவை கூட்டிட்டு வந்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, நான் போய் கூப்பிட போனாலும் ஐயா வரமாட்டாருமா, நான் என்ன சின்ன பிள்ளையான்னு கேட்பாரு அப்படின்னு சொல்றாங்க. செலியன் சொல்றாரு, நான் இப்ப அங்க போறேன், போய் இனியா தாத்தா 2 பேரையும் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. செலியன் இப்போ கோபி வீட்டுக்கு போறாரு. செலியனை பார்த்த உடனே இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோபியுமே செலியனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வா செலியா, உள்ள வந்து உட்காரு, உன் அப்பா வீட்டுக்கு தானே வந்திருக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஜெனியை நீ கூட்டிட்டு வரலையா, நீ மனசு மாதிரி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாரு. செலியன் சொல்றாரு, நான் தாத்தாவையும் இனியாவையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இனியா சொல்றாங்க, அதெல்லாம் நான் வரமாட்டேன் அண்ணே, அங்க வந்தா எல்லாருமே திட்டுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னை யாரும் திட்டாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு செலியன் சொல்றாரு. கோபி சொல்றாரு, இனியா நான் சொல்லிதான் இந்த வீட்டுல இருக்கிறா, அவ அப்பா கூட தானே இருக்கிறா, அவளை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இனியாலாம் அங்கெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. தாத்தா செலியன்ட்ட சொல்றாரு, இங்க பாரு செலியா, நீ கிளம்பு, நான் இங்க இருக்கிறதா நல்லது, நான் இனியாவை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கோபி சொல்றாரு, இனியா வேணா இங்க இருக்கட்டும், அவரை வேணா நீ கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, என் பேத்தி இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இனியா சொல்றாங்க, ஆமாண்ணே, தாத்தாவும் இங்கேயே இருக்கட்டும், நானும் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளம்பு செலியா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. கோபி சொல்றாரு, அடுத்த தடவை வரும்போது நீ ஜெனியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீ வந்ததே தப்பு, இங்க வராதடா, கிளம்புடா அப்படின்னு சொல்லி தாத்தா செலியனை அனுப்பி வச்சிடுறாரு. செலியன் வீட்டுக்கு போனது, என்ன அவங்க 2 பேர் வரலையா அப்படின்னு செலியனோட பாட்டி கேக்குறாங்க. செலியன் சொல்றாரு, இனியா அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறா, நம்ம தான் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்கிறோம், அவளை இங்க வரமாட்டா பாட்டி அப்படின்னு சொல்றாரு. நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு செலியனோட பாட்டி சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, அதெல்லாம் வேணாம் அத்தை, நீங்க அங்க போக கூடாது அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இனியா எங்க இருக்கிறா, அவ அப்பா கூட தானே இருக்கிறா, அவளுக்கு பிடிச்ச இடத்துல அவ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அவளால அங்க இருக்க முடியும்னா அவ அங்கே இருக்கட்டும் அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழில் சொல்றாரு, ஆமா பாட்டி, நீங்களாம் கூப்பிட போகாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்றாரு. இனியா அங்க இருக்கட்டும், அம்மாவை மிஸ் பண்ணட்டும், அப்பதான் அம்மாவோட அருமை அவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. இனியா இங்க வரவே மாட்டா அப்படின்னு செலியன் சொல்லிட்டே இருக்கிறாரு. நீயே செலியா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, இவன் போய் கூப்பிட்டு அவங்க 2 பேரும் வரல இல்ல, அதனாலதான் அவன் அந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறான் அப்படின்னு எழில் சொல்றாரு. நீ கூப்பிட்டோன்னே வரதுக்கு எல்லாரும் ஜெனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஜெனி. அடுத்ததா கோபி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியாவும் தாத்தாவும் இப்போ கேரம் போர்ட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இனியா தாத்தாட்ட கேக்குறாங்க, அம்மா என் மேல கோபமா இருக்கிறாங்களா தாத்தா அப்படின்னு கேக்குறாங்க. கோபம்லாம் இல்லம்மா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுல அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா அப்படின்னு சொல்றாரு. இனியா சொல்றாங்க, எல்லாரும் திட்டினோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தாத்தா, பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக வீட்டை விட்டு நீ வந்தது தப்பு தானம்மா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அம்மா அழுதாங்களா தாத்தா அப்படின்னு இனியா கேக்குறாங்க. பாவமா உன் அம்மா, எத்தனை நினைச்சுதான் அழுவாவ அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சாரி தாத்தா அப்படின்னு இனியா சாரி கேக்குறாங்க. பரவாயில்லம்மா, வீடு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப கேரம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. மயு இப்ப அங்க வந்து 2 பேரும் கேரம் போர்ட் விளையாடுறத பாவம் போல பாத்துட்டு இருக்கிறாங்க. தாத்தாவுமே அதை கவனிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.